Hi guys, welcome back to another video. So இப்போ தான் நம்ம ஜென்னாயோட ட்ரெய்லர் பார்த்து முடிச்சோம். ட்ரெய்லர்னா என்ன சொல்றது, ஈச் அண்ட் எவரி என்ன சொல்றது ஃப்ரேம்ஸ் அந்த தளபதியை பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் தெரிக்குது. சொல்ல இப்போ கூட நம்ம தளபதியோட பேர் சொல்லும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அவ்வளோக்கு ஒரு வெறுத்தமான ட்ரெய்லர் தான் வினோத் கொடுத்துருந்தாரு. நம்ம எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம், என்னன்னா இந்த கேசரி அப்படியே அள்ளி குமிச்சிருவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் அப்படி இப்படி வச்சிருக்காங்க. இந்த கேசரி நினச்சி நம்ம ட்ரெய்லர் பார்த்ததுக்கு நமக்கு பெரிய ஒரு பிரியாணி வச்சிருக்காங்க, அது கிட்ட கொஞ்சம் கேசரி தொட்டுக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் ட்ரெய்லர். தளபதியோட ஓரோ சீன் தேட்டர் அப்படி தெருக்கி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட மேனர்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு தளபதி இப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஏறுதுன்னே சொல்லலாம். ஸோ அவரோட மேனரிசம் பார்த்தீங்கன்னா இந்த கில்லி மேனரிசம் இருக்குது, அது மாதிரி இந்த மெர்சலோட மேனரிசம் இருக்குது, தெரி மேனரிசம் இருக்குது, லியோ மேனரிசம் இருக்குது, நிறைய மேனரிசம் அப்படியே மேனரிசத்தை அப்படியே கலந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குட் பேட் அக்லி படம் இருக்குல்ல, ஸோ அதில் அவருக்கோட ஃபேன் மூமெண்ட் மாதிரி கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லாத்தோட மேனரிசம் இதில் வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயிலர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா தமிழ்நாடோட மாஸ் ஹீரோன்னா மாஸுங்கிற பேருக்கு இப்போ பேர் போனவர் தான் இந்த விஜய். ஸோ தமிழ்நாடோட மாஸ் ஹீரோவை தான் நம்ம இப்போ மிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வர தமிழ்நாட்டில் நிறைய என்ன சொல்கிறது பேண்டிய படம்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. 1000 crore டச் பண்ணுமா, 2000 crore டச் பண்ணுமா, பேண்டிய படம் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேன் இண்டியாங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அடையாளம் தான் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ தமிழ்நாடு இனிமேல் பார்க்காது. நீங்கள் எவ்வளோ சூப்பர் ஸ்டாராக பவர் ஸ்டாராக யார் வேணாலும் கொண்டு வந்துருங்க, ஆனால் நமக்கு இந்த தமிழோட மாஸ் ஹீரோங்கிற பேர் எப்போவுமே தளபதிக்கு தான், வேறு யாருமே இருக்க முடியாது. இதெல்லாம் காம்படிஷன் பண்ண மாதிரியாக இருக்குது. நீங்கள் இந்த தளபதி விசிஸ் தலை இல்லைன்னா தளபதி விசிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் காம்படிஷன் போட்டாலும் பின்னே பரவாயில்ல, 4 பேர் பேசுவாங்கடா. அதை விட்டுட்டு தளபதி எங்கே இருக்காரு, அவரை போய் இந்த பராசக்தி பானிபூரிட்டுலாம் என்ன சொல்கிறது கம்பேரிசன் போட்டுட்டு இருக்கீங்க. சிவனேன்னு சும்மா போயிட்டு இருந்த அந்த சிவகார்த்திகேயனை இந்த வெங்கட் பிரபு கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து வேட்டு வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அவர் பார்த்து விட்ட வேலையில் தான் இப்போ சிவகார்த்திகேயன் எப்போவுமே ஏரில் நிற்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ ஒரே சீனு மட்டும் வச்சு துப்பாக்கியை கையில் விடுற சீனு மட்டும் வச்சு அவர் ஜோலியை முடிச்சிட்டிங்களா இப்படி. அவருக்கு இப்போ துப்பாக்கியை கீழே வைக்கவும் முடியல, கீழே வச்சா யாரும் எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் கையிலேயும் வச்சிருக்காரு, கீழே வைக்க முடியல, அந்த ஒரு அவஸ்தையில் தான் இருக்குது. பிக்சர்ஸ் நமக்கு தெரியும், அவங்க ப்ரமோஷனே வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஒரு மூவிக்கு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அது அந்த பராசக்தியிலே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட ப்ரொமோஷன்னா சன் பிக்சர்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. அவங்க அவ்வளோ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நம்ம விஜய் சாரோட படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் இந்த வாட்டி எவ்வளோ ப்ரொமோஷன் பட்டும் பத்தாதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேரக்டர் ஆக்டரையும் கொண்டு வந்து இந்த ஆடியோவில் வச்சு இந்த டைமுக்கு இந்த சேனலில் நடக்குதுன்னு சொல்லி அவங்கள வச்சே பேசப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டோன்ட் மிஸ் இட்லாம் சொல்கிறாங்க அவங்க அந்த ஆக்டரை வச்சுட்டு. இது நார்மலி ஒரு சீரியலில் நம்ம பார்க்க வரதா இருக்குது. இந்த சீரியலில் தான் இந்த சீரியல் இவ்வளோ மணிக்கு நம்ம சேனலில் என்ன சொல்கிறது டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சீரியல் நடிகர்கள் அப்படி தான் அந்த லெவலுக்கு உள்ளவங்க தான் சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாகி வர ஒரு ஆளை கொண்டு வந்து இப்படி சொல்ல வைக்கணும்னா அவங்களோட பிராண்டிங்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்ன சொல்கிறது எவ்வளோ பண்ணி அவங்களுக்கு அவ்வளோங்களால முடியலை. என்னன்னா ஆப்போசிட் நம்ம தளபதி தான் இருக்காரு. எவ்வளோ கோடியாக பைசா கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணி இன்றைக்கி ஆக்டரை கூட்டு வந்தாங்க, இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து சொல்லணும். ஆப்போசிட்டில் நிற்கிறது நம்ம தளபதிங்கிற பிராண்டு. ஸோ அந்த தளபதியை அடிச்சுக்க இங்கே ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பசங்க எனக்கு தெரிஞ்சு சீ தமிழ் அப்படி அந்த சேனலில் தான் இது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பசங்க நம்ம சொல்லணும்னா கூட நம்மளே டைம் பார்த்து நம்ம வந்த டைமில் நம்ம அந்த டிவிக்கு முன்னாடி நம்ம நிற்போம். ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு நார்மல் சன் டிவிக்கு டிஆர்பி தான் ஹையஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படியே சீ தமிழ் சாப்பிட்டுடுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லருக்கே இவ்வளோ ஹைப்பாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த படம் அப்படியே வெறுத்தனமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன்.